நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நகராட்சிக்குட்பட்ட அரவேணு, ஜக்கனாரை மற்றும் பழங்குடியினர் வசிக்கும் கிராமமான பனங்குடி கிராமத்தில் அரிய வகை பூச்சிகள் ஆயிரக்கணக்கில் உருவாகி நகர மக்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதால் பலர் வீடுகளை பூட்டிவிட்டு அருகில் இருக்கும் உறவினர்கள் வீட்டில் தஞ்சம் புகும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியில் உள்ள அரவேணு, ஜக்கனாரை போன்ற பகுதியில் ஒரு வித்தியாசமான பூச்சி கிராம மக்களை அச்சுறுத்தி வருது. பொதுவாக நீலகிரியில் பார்த்தோம்னாக்கா புலி, கரடி, சிறுத்தை, காட்டெருமை இதை பார்த்து தான் மக்கள் அச்சமடைஞ்ச காலம் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த சாதாரண சின்ன பூச்சிக்கே இந்த மக்கள் இங்கே வீடை சாத்திட்டு போகக்கூடிய வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பல இடத்துல சாப்பிட உட்கார இடத்துல அங்கே தட்டில் ஃபுல்லாக நூற்றுக்கணக்கான ஈக்கள், அந்த கொசுக்கள், அந்த மாதிரி சிறிய அளவு பூச்சிகள் உட்காரனால இவங்களால சரியாக சாப்பிடக்கூட முடியலன்னு சொல்கிறாங்க. பல பேர் வீடை காலி பண்ணிட்டு பக்கத்து தெருவுக்கு போகக்கூடிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க. இது குறித்து பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் இந்த மக்கள் ஜக்கனாரை பேரூராட்சி, ஜக்கனாரை ஊராட்சி உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகிட்ட அவங்களோட நாலேஜ் கொண்டு போனாலும் அங்கே எந்த விதமான தேவையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கலன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ நாம பேசிக்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய சட்டிலே பாருங்க, எத்தனை வகை என்னுடைய சட்டில் எவ்வளோ பூச்சிகள் இங்கே சட்டில் இந்த குறைஞ்ச நேரத்தில் உட்கார்ந்துருக்குன்னு பாருங்க. இவ்வளோ மோசமான நிலைமையில தான் இந்த ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்துடைய செயலாளர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா சொல்லுங்கய்யா, உங்களுக்கு இந்த பூச்சால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நீங்க என்ன பண்ணி தடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? இந்த பூச்சினால நம்ம தண்ணி பிடிக்கிறதுன்னு பார்த்தோங்கன்னா இதுதான் சிண்டெக்ஸுங்க. அதில் குளத்துல தண்ணி பிடிப்போம். அதில் எல்லாமே அங்கே தான் ஒட்டிக்கும். அதனால அந்த துணி வச்சு தான் நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடவே முடியலைங்க. அந்த தண்ணியில் கொண்டு போய் தான் நம்ம சமைப்போம். அந்த தண்ணி தான் சமைச்சு நம்ம குடிக்கிறது. இது எல்லாமே அந்த தண்ணி தாங்க. 2 வீலர் ஓட்டவே முடியறதில்ல இந்த பூச்சினால. நாங்கள் வாட்டர் பாஸ்லேருந்து இருக்கோம். இங்கேருந்து நம்ம வாங்கின ஏதோ ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் நாங்கள் போகணுன்னாலும் வண்டி ரொம்ப டார்ச்சர் இந்த பூச்சினால. அது 2 நாளில் தான் ரொம்ப ஓவர் இதாகுது. வண்டியெலாம் ஓட்டவே முடியல. வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சாலும் சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் இதாகிடுது. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. 2-3 தினங்களாக கொசுவின் தொல்லை அதிகமாக இருக்குது. அந்த அதிகமாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, உணவுகள் அருந்த முடியாது, ஒயிட் ஷர்ட் போட்டு நடக்க முடியாது, பைக் வாகன ஓட்டிகள் ரொம்ப அவதிப்படுறாங்க, கண் எரிச்சல் உண்டாகுது. இதனால் இது கடித்த உடனே என்னென்னா ஒரு மாதிரி பிப்பு உண்டாகுது. அதிகாரிகள்கிட்ட ரொம்ப சொல்லியிருக்கோம். அவங்களும் நடவடிக்கை எடுக்க அப்பப்போ வர்றாங்க, மருந்துகள் தெளிக்கிறாங்க. அதுக்கு உண்டான காரணங்கள் என்னங்கிறத மக்கள் கண்டறியணும். உணவு இரவு நேரில் சுத்தமாக தூக்கம் கிடையாது யாருக்கும். அதாவது ஒரு கொசு என்பது வேறு. இது கொசு போல் ஒரு ஈ போல பயங்கரமான கடி உண்டாகுது. இதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும். இது குறித்து ஜக்கனாரை அலுவலர்கள் கூறும்போது பல இடங்களில் ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் மருந்து அடித்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. எதனால் இந்த பூச்சி உருவாகியுள்ளது என்று ஆய்வு செய்து வருகிறோம். விரைவில் இந்த பூச்சிகள் முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.